தேவனுக்குள் எனது பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே உங்களை எல்லாம் நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடந்த 3 மாதம் அளவும் தேவன் கண்மணி போல காத்து எல்லா வந்த இக்கட்டுக்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களை எல்லாம் தேவன் சீரும் சிறப்புமாய் நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லி நான் விசுவாசித்திருக்கிறேன். நானும் எனது ஊழிய குடும்பமும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஏப்ரல் மாதமானது எல்லோருடைய அஃபீஷியலாக அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி கணக்கு வழக்கை முடிக்கின்ற மாதம். இந்த மாதத்தில் தான் எல்லா பேங்க் இஷ்யூஸ், எல்லா பேங்க் மேட்டர்ஸ் எல்லாத்தையும், எல்லா பேங்க் வங்கி கணக்கை சரிபார்த்து யார் யாருக்கு என்னென்ன செலவிடப்பட்டிருக்கிறது, யார் யாருக்கு என்னென்ன காரியங்களில் லோன் கடன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, யார் யாருக்கு என்னென்ன காரியங்களில் நாம் பணம் பெற்றுக்கொண்டு வைத்திருக்கிறோம், நம்மளுடைய நிலவரம் என்ன, நம்முடைய வங்கி கணக்கின் நிலவரம் என்ன என்பதை அரசுக்கும் அடுத்து மக்களுக்கும் தெரியப்படுத்துகிற ஒரு மாதத்தின் தருணமாய் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த உலக வாழ்க்கையில் பெறப்படுகிற பணம், வருமானம் எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கை வைக்க இந்த நாட்களை குறித்தது யார்? தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஸோ இந்த உலக வாழ்க்கைக்கே, மனிதர்களுக்கே ஒரு கணக்கு வழக்கை சரிபார்த்து தீர்த்து கொள்ளுகிற ஒரு காலத்தையும் தருணத்தையும் தேவன் ஏற்படுத்துவாராகில், பரலோக ராஜ்யத்திற்கு நேராக விசுவாசத்திலும் அவருடைய அந்யோன்ய ஐக்கியத்திலும் நாம் வளர்ந்து தேறினவர்களாய் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு அவருடைய சித்தத்தின்படி வாழுகிற நமக்கு அவர் ஒரு கணக்கு வைக்காமலா இருந்திருக்கக்கூடும். நிச்சயம் இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவெனில், உங்களுடைய துன்பத்தை தேவன் கண்டு அந்த துன்பத்தை பார்த்து அதை ஒரு துருத்தியில் நீங்கள் வடித்த ஜெபம், அந்த கண்ணீர் ஜெபம், ஒவ்வொரு கண்ணீரையும் சேர்த்து வைத்து அவர் கணக்கு பார்த்து பதிலளிக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன காரியங்களில் நன்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களோ அந்த நன்மையை தேவன் தருகிறவராக இருக்கிறார். காரணம், என் இருதயத்தில் தேவன் வைத்த இந்த மாதத்திற்கான வசனத்தை என்னோட கூட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அதன்படி அந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது, வாசிக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 68:6 சொல்லப்பட்டது போல, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 68:6 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தனிமையானவர்களுக்கு, யாருக்கு? தனிமையானவர்களுக்கு தேவன் வீடு வாசல், தோட்டம், துறவு, ஆசீர்வாதம், எல்லா நற்காரியத்தையும் ஏற்படுத்தி, குடும்பம், பிள்ளைங்க என்று ஆசீர்வாதமான மனைவி, கணவன், மாமியார், அந்த மாதிரி நல்ல உறவுகளை ஏற்படுத்தி அவர் ஆசீர்வதிக்க வல்லவர் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, என்னென்ன காரியங்களில் கட்டப்பட்டு கிடக்கிறார்களோ அந்த கட்டப்பட்டு கிடக்கிற மக்களை அவர் என்னவா பண்ணுறாராம்? அவர் இறங்கி வந்து அந்த கட்டுக்கள், அந்த முடிச்சுக்களை அவிழ்த்து விட்டு, அந்த என்னென்ன காரியங்களில் அவர்கள் அகப்பட்டு, இது நடக்குமா நடக்காதா, இது சும்மா ஒரு பேச்சு தானா, இது பேச்சு இல்லையா, இது தேவன் சொன்னது தானா, அல்லது நாமளே ஒரு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா என்று சொல்லி நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்கள, அந்த குழப்பத்திலிருந்து ஒரு ஆண்டவர் விடுதலையை கொடுத்து அந்த கட்டை உடைத்து ஆசீர்வதிக்க வல்லவர். யாரை தேவன் நேசிக்கிறார்? பொதுவாக எல்லாரையும் இயேசுவேன்னு சொல்லி அவர் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார்.
அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறார். அதிலும் மிகவும் விசேஷமான மக்கள் யாருன்னா, இருதயம் நொறுக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, பலரால் ஒதுக்கப்பட்டு, தனிமையாக்கப்பட்டு, இனி எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, இனி யாருக்கா எங்களுக்கு உதவி செய்கிறதற்கு, நாங்கள் நம்பின அத்தனை நம்பிக்கையும் வீணாக போயிட்டு, நாங்கள் சிலரை நம்பினோம், கை விரிச்சிட்டாங்க, சில ஐக்கியங்களை நம்பினோம், உதவி வரலை, சில சூழலை நம்பினோம், வரலை, சில வேளைகளில் நம்ம பலனை நம்பினோம், நம்ம முயற்சியை நம்பினோம், நம்மளுடைய சுற்றி இருக்கிற அந்த கால சூழல்களை நம்பினோம். ஆனால் எதுவுமே கை கொடுக்கப்படவில்லையே, இது யார் இருக்கா என் வாழ்க்கையிலன்னு சொல்லி தனிமையில் இதயம் உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வேதனை இருக்கிற மக்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து அவர் அரவணைக்கிறவராக இருக்கிறார். அவர் அரவணைத்து நடத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் எங்கள் ஊழிய பாதையில் எனக்கு நினைவு தெரிந்த நாட்களிலிருந்து இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். என் சிறு வாலிப பிராயத்திலிருந்து நான் கர்த்தரை கெட்டியாக பிடித்து கொண்டேன். ஏன்னா என் சிறுமையான நாட்களிலிருந்து, சின்ன வயசுலேருந்து தேவன் கொடுக்குற இந்த ஊழியத்தில், தேவன் கொடுக்குற அவர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பில், ஐக்கியத்தில் எனக்கு அலாதி விருப்பம்னா, நான் என்றைக்கோ மறிக்க வேண்டியவன், பிறந்து சின்ன அந்த சில மாதங்களுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட வேண்டியவன். ஆனால் ஆண்டவரோ போன உயிரையே திரும்ப கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார். அப்புறம் இடையில ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட், 5-6 வருஷம் போராட்டம். அதுலேருந்து தேவன் என்னை காப்பாற்றி எத்தனையோ மரண தாக்கின் பள்ளத்தாக்கில் என்னை நடத்தி 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 கொண்டு வந்து என்னை ஜீவனை கொடுத்து, படிப்பை கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சார். இந்த தேவனுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்னுடைய கிட்டத்தட்ட 16 வருஷம், எனக்கு 16 வயசு ஆகுற அந்த தருணத்திலிருந்து இந்த ஊழியத்தை விரும்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ட்ராக்ஸ் எனக்கு தெரிஞ்ச அண்ணன்மார்கள்ட்ட எல்லாம் வாங்கிட்டு ஓடி ஓடி கொடுப்பேன். கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்த இந்த பாதையை நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் நல்லா கவனிங்க, தனிமையான என்னத்தான் தேவன் விரும்பி அவர் கூப்பிட்டு இந்த மகிமையான காரியத்தை செய் என்று சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, என்னுடைய ஊழிய பாதையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய குறைவுகள். நான் யாரண்ட போய் கேட்குறது, ஆண்டவரே எங்கே யார்கிட்ட கை நீட்டுறது? பொதுவாக நான் யார்கிட்டையும் கை நீட்ட மாட்டேங்க, கேட்கவும் மாட்டேன். இது இல்லை அது இல்லைன்ட்டு ரொம்ப நெருக்கமான மக்கள்கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். பொதுவாக நானும் ஆண்டவர் இந்த மாதிரி. ஆனால் எத்தனையோ போராட்டம், பிரச்சனை, ஆனால் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர்கிட்ட நான் முறையிட அவர் என்ன ஆசீர்வதித்து நடத்தி இருக்கிறார். எத்தனையோ காரியங்களில் இந்த கட்டை உடைத்து நடத்திருக்கிறார். இந்த செகண்ட்ஸ் வரையிலும் நிறைய பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. நிறையா ஒன்று போனால் ஒன்று. நானும் ஆண்டவர் எப்பெல்லாம் நான் நொறுக்கப்பட்டு உட்கார்றேனோ அப்போ ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுவார். ஏசியா 48வது அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நான் உன்கிட்ட பேசி தானே கூப்பிட்டேன். உன் தேவனாகிய கர்த்தர் நான் சொல்லுகிறது என்னவென்றால், நீ நடக்க வேண்டிய வழியில் பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ ஏன் சோர்வுப்படுற, பலவீனப்படுற, கஷ்டப்படுற? சில பலவீனங்கள் நீ சோர்வுபடுகிறதுனால வருகிறது. சில பலவீனங்கள் நீ மனம் உடைக்கப்படுகிறதுனால வருகிறது. துக்கப்படுறதுனால என்ன உனக்கு வந்துட போகுது? அவ்வளவுதான். எலும்பி உன் முகத்தை கழுவு,
உன் உடைய சீர்தூக்கிப்பார், உன் நடைய சீர்தூக்கிப்பார், உன் ஜெபத்தை சீர்தூக்கிப்பார். நான் உன்னை மறுபடியும் இடைக்கட்டி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொல்லி பலப்படுத்துவார். அப்படி பலப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் என் உள்ளத்தில் இன்னொரு காரியங்களை, ஆசி உள்ள மனுஷனை நம்பாத, கால சூழல்களை நம்பாத, நீ என்ன நோக்கிப்பார். நான் தானே உன்னை கூப்பிட்டேன், நான் உன் கூட இருந்தா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுக்கு திராணி உனக்கு தருவேன். மனுஷர்களை நான் தருவேன், மனுஷர்களை நான் உனக்கு தருவேன். உனக்கு பொல்லாத மனிதர்கள் எத்தனையோ பேர் உன்னை சுற்றி சதித்திட்டம் தீட்டுகிற போதெல்லாம் விஜயன் ஜோசப்பின் தேவனாகிய நான் தான் இறங்கி யுத்தம் செய்திருக்கிறேன். உனக்காக பலவான்களை கவிழ்த்து போடும்படிக்கு என் கை வெறி என்ன சொல்றது, கோப வைராக்கியம் கொண்டு இருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குவேன். நான் தான் அந்த தேவன் என்று சொல்லி கடந்த நாட்களிலே என் உள்ளத்தில் பேசும் பொழுது என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. என் தேவன் எவ்வளோ பெரிய தேவன், அவர் எனக்காக பரிந்து பேசுகிறாரே. ஆண்டவரே, என் மீது எவ்வளோ அன்பு உங்களுக்கு ஐயா. ஒன்றுக்குமே இல்லாத மனுஷன் நான், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட மனுஷன் நான். ஜாதி, சமயம், மொழி இதையெல்லாம் கண்டுபிடிச்சி இவனா அப்படின்னு சொல்லி வெறுக்கப்பட்ட மனுஷன் நான். என்னெல்லாம் நினச்சி உதவி செய்யக்கூடியவங்க எல்லாமே என்னை மறந்து போனாங்க சுவாமி. என்னை மறந்து என்னை எங்கேயோ ஒதுக்கிட்டாங்க. நான் நேசித்த அத்தனை பேரும் என் காலை வாரி விட்டாங்க ஆண்டவரே. நான் நம்பின மனிதர்கள், மனுஷர்கள் அத்தனை பேர் என்னை விட்டு விட்டு போயிட்டாங்க சுவாமி. ஆனால் ஒன்றுமே இல்லாத என்னத்தானே நீங்கள் தேடி வந்தீங்க. தனிமையான எனக்கு இந்த வீடு, வாசல், இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் எனக்கு கொடுத்து, நல்ல வண்டி வாகனங்களை கொடுத்து, ஊழியத்தில் ஓடும்படிக்கான திராணியை நீர் கொடுத்தீங்கப்பா. என் உடல் பலன் எதுவுமே இல்லை ஆண்டவரே. எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி நான் டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்கேன் எடுத்தானா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்கப்பா. எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே. உன் உடலில் பிரதர் நல்லா இருக்கிறீங்க, ஹெல்த்தியாக இருக்கிறீங்க என்ன சொல்கிறாங்க டாக்டர். இல்லை பிரதர், இல்லை டாக்டர் சார், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க செக் பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனைக்குரிய அறிகுறியே இல்லை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் நம்புகிற தேவன் பெரியவர், இயேசு நல்லவர்னு அவங்க எனக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்க. பலவீனமான மனுஷன் ஆண்டவரே, உடைக்கப்பட்ட மனுஷன். என் வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள் இருக்குது. நான் குறைவுகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய நிறைவு கிருபை என்னை தேற்றுகிறதே ஐயா. என்னால் முடியலன்னு சொல்கிற போது தான் நீங்கள் புது புது தொடக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. உலகத்தின் உயர்ந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் என்னை நேசிக்கிறாங்கப்பா. பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் என்னை நேசித்து அன்பு செலுத்துகிறாங்க ஆண்டவரே. நான் கொடுக்குற மெசேஜையை கூட எத்தனையோ சபைகளில் நோட்ஸ் எடுத்து அதை மாதம் 1 மாதம் 2 மாதம் நல்லா மெசேஜாக கொடுக்குறாங்க ஆண்டவரே. இந்த குப்பையான மனுஷனுக்குள்ளாக நீர் மகிமையாக வெளிப்படுகிறீங்களே ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய திட்டத்திற்காக, உம்முடைய சித்தத்திற்காக இன்னும் நான் ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்னை வணைங்க, உடைங்க, உம்முடைய சித்தம் ஆண்டவரை மகிமையாக, முடிவு மகிமையாக இருக்கட்டும் பான்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற பொழுது, என் குடும்பமே, என் ஊழிய குழுவே கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி வந்து தனிமையான உடைக்கப்பட்ட பாத்திரமாகிய உன்னைத்தான் நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை விட்டா நீ எப்படி இயேசுவாகிய என்னை விட்டால் யாரும் இல்லையோ அதுபோல் உன்னை விட்டா எனக்கு யார், நீ தான் என் சிநேகிதன். நான் உன்கிட்ட பேசுவேன், உன்கிட்ட பேசுகிறேன்ல, உன்னை நடத்துகிறேன்ல, நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறேன்ல. நான் உன்கிட்ட சொப்பனத்தில் மாத்திரமா பேசுகிறேன், முகமுகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நான் பேசுகிறேனே. நீ எலும்பு, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி கர்த்தர் என்னை நடத்துகிறத பார்க்க முடியும். கடந்த நாட்களில், கடந்த மாதங்களில் எத்தனையோ நெருக்கம்,
இனி இந்த ஊழியம் ஆண்டவரே இனி நடத்துவேனா என்பது கூட தெரியலையேப்பா என்று சொல்லி கூட ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணினது உண்டு. ஆண்டவர் சொன்னார், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், உன்னை மரண பரியந்தம் நடத்துவேன், கடைசி வரையிலும் உன்னை நான் தற்காத்து நடத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிற பொழுது கர்த்தர் என்னை கெட்டியா, நான் பிடித்ததை விட கர்த்தர் என்னை கெட்டியா பிடித்துக்கிட்டார். அதனால தான் இந்த நாட்களில் முடியல சுவாமின்னு சொல்லும் பொழுதெல்லாம் நான் முடியலங்கிற போது அவர் புதிய புதிய வாசலை ஓப்பன் பண்ணி கொடுத்து நான் வேண்டினதற்கும் விரும்பினதற்கும் அதிகமாய் செய்ய அவர் வல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், என்னை நடத்துகிற அதே தேவன், நான் வேண்டினதற்கும் விரும்பினதற்கும் அதிகமாக செய்கிற என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் பாருங்கள். தனிமையானவர்களுக்கு கர்த்தர் வீட்டையும் வாசலையும் உண்டாக்கி தருகிறார். அது போலவே உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த உலகத்தில் 2 சக்திகள் இருக்குது இல்லையா? ஒன்று கர்த்தருடைய வல்லமை, இன்னொன்று போலியான சக்தி, சாத்தான் என்று சொல்லப்படுகிற போலியான சக்தி. அவன் என்ன பண்ணுவான்னா, கர்த்தர் உங்களுக்கு தரேன்னு சொன்ன அந்த ஒரிஜினல் வர்றதற்கு முன்பாக சில நன்மைகள் உங்களுக்கு தரேன், சில நன்மைகள் நீ பெற்றுக்கொள், சில நன்மைகளை நான் உனக்கு தரப்போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு பண்ணுறாருனா, அதை நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்க, தெரியாமல் யாராவது ஒரு நபர்கிட்ட பேசுகிறீங்கன்னா அதை அவன் கேட்டு அதன்படி என்ன பண்ணுவான்னா போலியானதை காண்பிப்பான். போலியான காரியங்களை காண்பித்து அலைக்கழிக்க பார்ப்பான், உங்களுடைய திட்டத்தை உடைக்க பார்ப்பான், உங்களுடைய டைமை திருட பார்ப்பான், ஜெபத்தை திருட பார்ப்பான். ஏன் பிரச்சனை நமக்கு? ஏன் தனிமையில் விடப்படுறோம்? ஏன் உடைக்கப்படுறோம்? ஏன் ஆண்டாண்டு காலம் தேவையில்லாமல் சுற்றிக்கிட்டே கிடக்கிறோம்? தேவையில்லாத காரியங்களை நம்ம சுற்றிக்கிட்டே இன்னைக்கு நாளைக்கு இப்போ அப்போன்னு சொல்லி ஏன் நம்ம சுற்றிக்கிட்டு கிடக்கிறோன்னா, சில போலியான உறவுகள், சில போலியான நபர்கள், சில போலியான நிகழ்வுகள் ஒரிஜினல் மாதிரியே காண்பித்து உங்களை மதிமயக்கி உங்களை அலைக்கழிக்க பார்ப்பான், உங்களை அலைக்கழிக்க பார்ப்பான். அதனால் நீங்கள் உடனேயே கர்த்தரோடு நீங்கள் ஒன்றி பேசிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பேசி தெளிவுபடுத்துவார். கர்த்தருக்கு சித்தம் எப்போவுமே என்ன நடக்கும்னா, அப்போது இந்த வாக்குத்தத்த நாட்களில், இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு எச்சரிக்கையாக சில காரியங்களை நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். சபைகளில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஆசீர்வாதமான வசனங்கள். ஆனால் நம்ம ஊழியத்தில் தான் சில எச்சரிப்பின் செய்திகளை கேட்டு வளர்ந்து கொண்டு வருகிறீர்கள். இந்த நாட்களில் பிசாசு என்ன பண்ணுவான்னா, ஒரிஜினல் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விஷயம், அதாவது ஒரு தங்க சிலுவைன்னு வச்சுக்கோங்க, ஒரு தங்க சிலுவையை நான் தரேன், ஒரு 10 கிலோவில் தங்க சிலுவையை நான் தரேன், இதை நீ உன்னுடைய மகிமையான சபையிலையோ கூடாரத்திலே வைத்து ஏன் நாமத்தை மகிமைப்படுத்து அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்க. அதை நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் கேட்டு ஜெபம் பண்ணுறீங்கன்னா பார்த்துக்குங்க. அப்போது ஜெபம் பண்ணுறப்போ பிசாசு கேட்டு என்ன பண்ணுவான்னா, டூப்ளிகேட் போலவே ஒரு விஷயத்தை காண்பித்து, டூப்ளிகேட்டு ஈயமோ பித்தாளையோ அந்த வண்ணம் பூசி தங்கம் மாதிரியே காண்பித்து கொண்டாந்து கொடுத்து உங்களை மதிமயக்குவான். ஆண்டவரே இதா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த கொடுக்குற ஆள் என்ன பண்ணுவான்னா, நாளைக்கு வா இந்த சிலுவையை நான் தரேன், அடுத்த வாரம் வா நான் இந்த சிலுவையை தரேன், அடுத்த மாதம் வா சிலுவையை தரேன், நீங்களும் போய்கிட்டே இருப்பீங்க அதை வாங்கிடலான்ட்டு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாருன்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தொடர்ச்சியாக அப்படியே அந்த ஆள் ஏமாற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது 6 மாதம், வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம் அப்படின்ட்டு ஆகும் பொழுது உங்களுக்கு வெக்ஸ் ஆயிரும். இது ஆண்டவர் சொன்னது தானா? ஆனால் நீங்கள் ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ளணும், கர்த்தர் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயமாக அவர் வாக்கு தத்தத்தை மறக்காத தேவன். ஆனால் அவர் பெஸ்ட்டாக ஒன்று உருவாக்கி வச்சிருப்பார். அந்த சிலுவையை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்கேயோ ஒன்று அடித்து உடச்சி சூப்பராக வச்சுருப்பார். உங்களை மாதிரியே நீங்கள் எப்படி சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்களோ அதே போல் உங்களுக்கு கொடுக்குற அந்த சிலுவையும் அந்த ஆசீர்வாதமான அந்த பொருளும் உடைத்து உருவாக்கி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் அதுக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போலியான பிசாசு கொடுக்குற சில அந்த 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 நபரை போல், அந்த சிலுவையை போல், அந்த பித்தளை வண்ணம் பூசின அந்த சிலுவையை போல் நீங்கள் அதுக்கு பின்னாடி போயிட்டு காலத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நல்லா கவனிக்கணும், கர்த்தர்
வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு வல்ல தேவன். சில வாக்கு தத்தங்கள் 10 வருஷம் 5 வருஷம் 25 வருஷம்னா வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதமானது உடனுக்குடனே கொடுப்பார். அதில் நீங்கள் ரகசியம் தெரிந்து கொள்ள எப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறது. ஆசீர்வாதம் நல்ல ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய ஐஸ்வர்யமே ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். ரொம்ப நாள் காக்க வைக்கிறதுனா சில வாக்கு தத்துவம் டிலே ஆகும், ஆனால் ஆசீர்வாதம் டிலே ஆகாது. நல்லா கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சாராளை கொடுத்தார், ஆசீர்வாதம். பொருளாதாரத்தை சேர்த்து கொடுத்தார், ஆசீர்வாதம். மனிதர் மந்த மிருக ஜீவன்களை சேர்த்து கொடுத்தார், ஆசீர்வாதம். ஆனால் கானான், இந்த தேசம், ஈசாக்கு வாக்கு தத்துவம். நல்லா கவனிக்கணும். ஆனால் வாக்கு தத்துவம் டிலே ஆகும், ஆசீர்வாதம் டிலே ஆகாது. இப்படி இந்த சிலுவை என்கின்ற ஆசீர்வாதம், இந்த சிலுவைக்கு பின்பாக இருக்கிற அந்த மகிமையான வாக்கு தத்தம், ஒருவேளை சிலுவைக்கு பின்பாக இருக்கிற அந்த வாக்கு தத்தம் டிலே ஆனாலும் சிலுவை ஆண்டவர் உடனே அந்த 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 தங்க சிலுவை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா நிச்சயமாக ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் இதை விட்டுட்டு போலியான காரியங்களுக்கு பின்பாக போகும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இவன் என்ன பார்க்காம ஏதோ ஒருத்தன் வரான், நான் தரேன்றான், அதை பார்க்குறான், அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறான், காலங்கள் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் அடிப்படுறது உதப்படுறது இயேசுவேன்னு சொல்லும் பொழுது கர்த்தருக்கு வலி வேதனை உண்டாக்கப்படுகிறது. அதனால் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நான் சொன்ன அந்த உவமையை போல நீங்கள் வாக்கை கொடுத்தவரை நோக்கி பார்க்கணும், ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை நோக்கி பார்க்கணும். இந்த வாக்கு ஆசீர்வாதம் எப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரோ அதுக்கு அடுத்த சில வாரங்களுக்குள்ளாகவே பிசாசு உங்களுக்கு போலியானதை காண்பித்து உங்களுடைய வழியை உடைத்து வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களை கொண்டு போய்விடக்கூடும். இதுக்கு வேதாமத்தில் நிறைய சாட்சிகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் தேவன் ஆகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார்? ஆண்டவரே, இந்த விஷயம் நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இந்த நபர் வர்றாங்க, உங்கள் சித்தம் என்ன? உங்கள் சித்தம்னா அவங்க எஸ் சொல்லணும், நோ சொன்னாங்கன்னா ஆண்டவர் சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் எஸ்ன்னு சொல்ல வச்சார்னா அதை ஜெபத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. நோன்னு சொன்னாங்கன்னா ஒதுங்கிருங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய காரியத்தில், திருமண காரியத்தில் குழப்பம் வருதா? சமாதானம் இல்லையா? கர்த்தர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிங்க. கர்த்தாவே, என் பையனுக்கு இந்த பொண்ணு அலைன்ஸ் வந்திருக்கிறது, உமக்கு சித்தமா? ஏன்னா நீங்கள் தானே சொல்லிட்டீங்க, தனிமையானவர்களுக்கு வீட்டை, வாசலை, மனைவி, பிள்ளைங்களை, கணவனை, எல்லாவற்றையும் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவருன்னு. இந்த அலைன்ஸ் வந்திருக்கிறது. ஆண்டவரே, நோ எஸ்ன்னு சொன்னாங்கன்னா உங்கள் சித்தம், நோன்னு சொன்னாங்கன்னாலும் நாங்கள் அதை விட்டுட்டு அடுத்தது போகிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அவங்க எஸ்ன்னு சொன்னாங்கன்னா ஏற்றுக்குங்க. ஆனால் எஸ்ன்னு சொன்ன பிற்பாடு பல காரியங்களில் தேவன் சில டெஸ்ட் வைப்பார். அதுலேயும் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். எஸ்ஸுக்கு அப்புறம் சமாதானம் இருந்தால் அது தேவ சித்தம், சமாதானம் பாதிக்கப்படுதா அது தேவ சித்தம் இல்லை. அதை விட்டுட்டு தேவனுண்டு ஐக்கியமாயிருங்க. அதை விட்டுட்டு ஆண்டவரே இது போயிடுச்சே அது போயிடுச்சே, தகப்பனே நான் என்ன பண்ணுவேன், இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லி உடஞ்சி உட்காந்து நீங்கள் உடஞ்சி உட்கார்றதுனால உங்கள் ஊழியம், ஒருவேளை ஊழியக்காரர்களாக இருந்தீங்கன்னா ஊழியம் பாதிக்கப்படும், குடும்பம் பாதிக்கப்படும், உங்களுடைய ஊழிய சரவுண்ட்ஸ் பாதிக்கப்படும், உங்களுடைய நீங்கள் போயிட்டு வருகிற சபை ஐக்கியங்கள் பாதிக்கப்படும், எல்லாமே பாதிக்கப்படும். மிதமிஞ்சி 3 நாள் எந்த ஒரு உபத்திரமாக இருந்தாலும் ஜெபிங்க. இந்த பாரம் தாங்கிருச்சுன்னா அது ஓகே, ரைட், இது நம்ம கடந்து போகணும். டப்புன்னு கர்த்தரண்டு வந்துருங்க. கர்த்தர் உங்களை தனிமையாக விட்டு விட மாட்டார். அப்படி நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னா அந்த பிசாசு உங்களுக்கு கொடுக்குற நோக்கம் அந்த தோல்வியை சொல்லி 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 உங்களை அமுக்கி உங்களை எலும்ப விடாதபடிக்கு கிரியை செய்கிற நோக்கம். அதுதான் தனிமையானவர்களுக்கு. அப்படின்னா தனிமைங்கிறது ஒரு பெரிய டாபிக். நான் கடந்த நாட்களில் அந்த வீடியோஸ் நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லி காண்பிப்பேன். தனிமையை குறித்து நிறைய பிரசங்கங்களை நான் எழுதிட்டு இருக்கிறேன். தனிமையில் என்னமா நடக்கும், தனிமையில் தேவன் எப்படி பேசுவார், தனிமையில் பிசாசும் பேசுவான்.
தேவன் உங்களுக்கு வாக்கும் பண்ணினார்னா பிசாசும் போலியானவைகளை கொண்டு வந்து அந்த வாக்கு தத்தத்தை கெடுக்க பார்ப்பான். தேவன் உங்களுக்கு 100% ஆசீர்வாதம் உடைய பெண்ணை கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறார்னா பிசாசு சில பல போலிகளை காண்பித்து சில பல டெக்கரேஷன் பண்ணி கொண்டாந்து உங்களை குழப்புவான், உங்களை உடைப்பான், உங்களை காலி பண்ணுவான். அவனுடைய திட்டமே உங்களுடைய திட்டங்களை கொலாப்ஸ் பண்ணுறது. அப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக நீங்கள் தேவன் என்ற ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் தெளிவாக பேசுவார். எஸ், இந்த நபர் உனக்குரியவர், இந்த நபர் உனக்குரியவர் அல்ல, இந்த மகன் உனக்குரியவள், இந்த மகன் உனக்குரியவள் அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசுவார். தேவன் நடத்துவார். இது போல் எத்தனையோ காரியங்கள் இந்த புதிய மாதத்தில் உங்களோட பேச விருப்பம். ஆனாலும் இந்த கொஞ்சோண்டு தருணத்தில் இந்த காரியத்தெல்லாம் உங்களோட பேச தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதனால் சோர்வுறாதீங்க. தனிமையானவர்களை தேவன் நேசிக்கிறார். தனிமையானவர்களை தேவன் நேசித்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தனிமை கர்த்தர் கைவிட்டு விடலை. பேசி பேசி நடத்துகிறார். சில வேளைகளில் உங்கள் வாழ்க்கையில் போலியானது கண்டுபிடிக்க முடியலையா, எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியலையா, அந்த ரெண்டையுமே ஏதாவது ஒரு இன்சிடெண்ட், ஏதாவது ஒரு நபர், ஏதாவது ஒரு சந்திப்பு உங்கள் கையில் வருதா, அது ரெண்டையும் சேர்த்து கர்த்தர் எடுத்து ஒப்பு கொடுத்து அமைதலாக இருங்க. அவர் ரொம்ப நேரம் காக்க விட மாட்டார். எண்ணி 3 நாளில் பதில் சொல்லுவார், அல்லது 3 மாதத்தில் பதில் சொல்லுவார். மிஞ்சி போனால் 3 வருஷம், அதுக்கு மேலே காக்க விட மாட்டார். 3 வருஷத்துக்கு மேலே அது நீண்டுக்கிட்டு போகுதுன்னு அது பிசாசு உங்களை அலைக்கழிக்க போட்ட திட்டம் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். அறிந்த உடனேயே உஷாராயிட்டு தொடர்ச்சியாக உங்கள் ஊழியம், நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் பயணிங்க. கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இந்த வானம் பூமி அழிந்தாலும் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் மாற்றாமல் அவர் அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் செய்ய வல்லவர். ஆனால் ஒன்று, கர்த்தருக்காக எத்தனையோ வருஷங்கள் காத்திருக்கிற என் தேவ ஜனமே, உங்களை கர்த்தர் சீரும் சிறப்புமாய் நடத்துவார். ஒன்று, தனிமையானவர்களுக்கு தேவன் நன்மையே செய்கிறவர். எத்தனையோ நாட்கள் காத்திருக்கிறோம் பிரதர், காத்திருந்தீங்கல்ல, அந்த காத்திருப்பு வேஸ்ட் ஆகாது. உலகத்தில் எவனை வேணாலும் யாருக்கு வேணாலும் நீங்கள் காத்திருந்து வெட்கப்பட்டு கேவலப்பட்டு தலை குனியப்பட்டு இருக்கலாம். கர்த்தருக்காக ஒருத்தன் காத்திருக்கிறான்னா அவனுக்கு தி பெஸ்ட் இந்த உலகத்திலே சிறந்தது எதுவோ அது அவருக்கு கொடுத்து அவனுக்கு கொடுத்து முடிவு மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பார். காத்திருந்தவங்களை பார்த்து உலகத்தான் சொல்லுவான், காத்திருந்தாயா இந்த வீட்டை கட்டினான், எல்லாரும் வீட்டை கட்டணும், ஆனால் இவனை மாதிரி கட்டலை. எல்லாரும் காரு வாங்கணும், இவனை மாதிரி இல்லை. எல்லாரும் ஊழியம் செஞ்சோம், ஆனால் இவனை மாதிரி ஊழியம் செய்ய முடியல. எல்லாரும் திருமணம் செய்தாங்க, ஆனால் இந்த நபரை போல திருமணம், என்ன மகிமை, எவ்வளோ உயர்வு, எவ்வளோ ஆசீர்வாதம் ஐயா அப்படின்னு உலகத்தார்கள், விசுவாசிகளாக இருக்கட்டும் புறஜாதிகளாக இருக்கட்டும், ஏன் உங்கள் எதிராளிங்க துரோகிங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு மத்தியில் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அப்பேற்பட்டதான பந்தியைத்தான் தேவன் தருவாரே தவிர ஒருத்தனை காக்க வச்சுட்டு சொத்தையானதை தரமாட்டார். ஒருத்தனை அவ்வளோ நாட்கள் காக்க வைக்கிற, ஒருவேளை பிசாசு அலக்கழுத்து இருக்கலாம், ஒருவேளை பிசாசின் மனிதர்கள் அவனை நெருக்கி நொறுக்கி எத்தனையோ காரியங்களில் காக்க வைத்து வருஷங்கள் கடக்க செய்திருக்கலாம். ஆனால் ஒரு வேளை அது உருவாக்கப்படுகிறதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் இனி உங்களை தாமதிக்க அவர் மாட்டார். உங்கள் காரியத்தை உடனுக்குடனே செய்து முடிப்பார். அவர் தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காலம் தாமதிக்க வைப்பார், தாமதமாகவே போகாது. கர்த்தர் அப்படியான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இனி அவர் தாமதிப்பதில்லை. தனிமையானவர்களுக்கு உடனுக்குடனே பதில் தருவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன் தேவ ஜனமே, இந்த 4வது மாதத்திலிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு கணக்கை வைத்திருக்கிறார். அந்த கணக்கை முடிக்க போகிறார். எத்தனையோ காலங்கள் இந்த பிரச்சனை, இந்த நோய், இந்த தனிமை, இந்த பாரம், இந்த காரியம் நடக்கவே இல்லையே, நான் எங்கே போவேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கணக்கை வைத்து அந்த கணக்குக்கு ஒரு முடிவை கொடுத்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, பலனை, சுகத்தை கொடுத்து
புதிய புதிய ஆசீர்வாதங்கள் வாசல்களை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக தந்தையே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் அன்பான ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, எத்தனையோ காரியங்களில் நம்பி 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 வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஆண்டவரே இருக்கிற இந்த ஜனங்களை நீர் கண்ணோக்கி பாரும். இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தும். என்ன காரியத்திற்காக இவங்க கேட்குறாங்களோ இந்த காரியத்தை செய்து முடியும். இந்த 4வது மாதத்தில் கர்த்தாவே எதிர்பாராத திருப்பங்களில் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நீர் தருவீராக. ஒருவேளை மனிதர்களை நம்பியிருக்கலாம், நண்பர்களை நம்பியிருக்கலாம், உறவுகளை நம்பியிருக்கலாம், ஆண்டவரே ஊழியக்காரர்களை நம்பியிருக்கலாம். நம்பி 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 காலங்கள் வேஸ்டாக்கி கொண்டு இருக்கலாம். இனி இவங்களை ஆண்டவரை காத்து ரொம்ப உடச்சி விட்றாதீங்க. உடனுக்குடனே பதிலை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஊழியக்காரர்கள் மேல் நம்முடைய கரம், ஒருவேளை ஊழியக்காரர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பார்களே, ஆனால் ஊழியக்காரர்கள் மேல் நம்முடைய கரம் வைத்து பாதுகாப்பீராக. குற்றம் குறைவுகளை மன்னித்து ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. போக்குவரத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபித்து இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஜெபம் கேளும் வல்லமை பிதாவே. ஆமென்.